பீஸ் மீடியா தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா nuendo 4ல ப்ராஜெக்ட் போடுறது எப்படி, ப்ராஜெக்ட் செட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த வீடியோக்கள் மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா புரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழர்களே. nuendo 4ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒண்ணுதான் ப்ராஜெக்ட் போடுறது. அந்த ப்ராஜெக்ட் போடுறது எப்படி, அந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம செட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ராஜெக்ட் போடுறது எப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்ட்ரோல் என்ன கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓபன் ஆகும். அதுக்குள்ள நீங்க எம்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு செட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். நமக்கு எங்க வேணுமோ அங்க நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்லயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். அதில் நமக்கு என்ன நேம் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ P7 மீடியா டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அதுக்குள்ள திரும்ப கிரியேட்னு கொடுக்குறேன். என்ன நேமில் ப்ராஜெக்ட் வேணுமோ அதை போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து வெறும் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்து உள்ளே போயிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனோட லென்த்து எவ்வளோ இருக்குது, இதனோட ஃப்ரேம் ரேட் எவ்வளோ இருக்குது, இதனோட சாம்பிள் ரேட் எவ்வளோ இருக்குது, இதனோட பிட் ரேட் என்ன இருக்குது, இது என்ன ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் ஆகும், அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் என்ன செட்டிங்ஸில் இருக்குன்னு பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் மேலே பாருங்கள் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கீழே ப்ராஜெக்ட் செட்டப்னு இருக்கும். அதனோட ஷார்ட்கட் கீ Shift S பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த செட்டிங்ஸில் தான் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ டப் பண்ண போகிறோம்னு வைங்க, ஒரு 45 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 45 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஃப்ரேம் ரேட். இப்போ ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 24 இல்லை 25. இப்போ நம்ம வந்து மூவிஸ்லாம் வந்து 24 யூஸ் பண்ணுவாங்க. சீரியல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 25 கூட யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ நமக்கு என்ன வீடியோ நமக்கு என்ன ஃப்ரேம் ரேட்டில் வந்திருக்குதோ அதை தான் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து 24ல் வந்திருக்கு. நான் 24 செட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஈவெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பார், செகண்ட்ஸ், டைம் கோட் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம செகண்ட்ஸ் என்ன செகண்ட் செட் பண்ணிக்கலாம், டைம் கோட் வேணால் டைம் கோட் செட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அங்கே செட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம சாம்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 44 இருக்குது. இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 48 செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புல்லப்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆஃப்லேயே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிட் ரேட். இதில் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, 24 இருக்குது, 32 இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 24 செட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப். நீங்கள் என்ன ஃபைலில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். வேவ் ஃபைல் இல்லை ப்ராட்காஸ்ட் வேவ் ஃபைல் அதை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்டீரியோ பேன். -3 dB வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை ஈக்குவல் பவரில் வைக்கிறதுனால வைக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம nuendoல எப்படி ப்ராஜெக்ட் போடுறது, எப்படி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது நம்ம இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறது. ஃபைலில் போயிட்டு சேவ்னு இருக்கும், அதை கொடுங்க. அப்படி இல்லை Ctrl S கொடுத்தீங்கனாலும் சேவ் ஆகும். நான் ஏற்கனவே டெஸ்ட்டுங்கிற நேமில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே நேம்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ட்ராக் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.